Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அரசு பள்ளியில் 21 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அறிவியல் ஆசிரியர் பிடிபட்டார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அரசு பள்ளியில் படிக்கும் 21 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அறிவியல் ஆசிரியர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதாவது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள ஹோப் பார்க் பகுதியை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் கடந்த 23 ஆண்டுகளாக அறிவியல் ஆசிரியராக தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் உதகை அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் மீண்டும் பணிக்கு சேர்ந்திருந்தால் அவர் அந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிவியல் பாடம் எடுத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அந்த அரசு பள்ளியில் பாலியல் கல்வி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக காவல்துறையினர் அங்கு சென்றுள்ளனர். அப்போது உடலில் நல்ல தொடுதல் எது என்பதும் கெட்ட தொடுதல் எது என்பது குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயிற்சி வகுப்பு முடிந்ததும் பள்ளியில் இருந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயது மாணவி ஒருவருக்கு அறிவியல் ஆசிரியர் செந்தில்குமார் தகாத இடத்தில் தொட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். அதே போல பல மாணவிகளையும் அவர் தொடக்கூடாத இடங்களில் தொட்டு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துள்ளார். மேலும் சில நேரங்களில் மாணவிகளுக்கு அவர் முத்தம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே பள்ளியில் படித்த 21 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் வரவே அதிர்ச்சி அடைந்த போலீசார் இது குறித்து விசாரணை நடத்த துவங்கியுள்ளனர். இது குறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் குழந்தைகள் நலப்பிரிவு அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட உதகை ஊரக நகர் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் விசாரணையில் உறுதிப்படுத்தவே அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து செந்தில்குமார் நேற்று இரவு நீதிபதி முன் ஆஜர்படுத்தி போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மணி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.